வணக்கம் திரு மணிகண்டன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திருவாரூரில் ஆழித்தேர் வெள்ளோட்டம் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவாரூர் அப்படின்றாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது இந்த தேர் தான். இந்த தேருடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. ஆன்மீக நேயர்களே, இனிய அன்பர்களே, எதை செய்தாலும் புதுமையாக செய்யக்கூடிய தந்தி தொலைக்காட்சி தமிழகத்தில் எங்கெல்லாம் ஆன்மீக மனம் பறக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய கேமராக்களை வைத்து மக்களுடைய இல்லத்திற்கே வரவேற்பறைக்கே கொண்டு செல்வது சிறப்பிலும் சிறப்பு. பிறந்தால் முக்தி தருவது என்கின்ற பெயர் இந்த பெயரை பெற்றது. காசிக்கு சென்றால் முக்தி, திருவண்ணாமலை சொன்னால் முக்தி. ஆனால் பிறப்பாலேயே முக்தி பெறக்கூடிய திருவாரூரில் பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததை போல, கோபுரத்திற்கு கலசம் வைத்ததை போல அமைந்திருப்பது இந்த திருவாரூர் தேர். அது ஆடி ஆடி அசைந்து அசைந்து வருகின்ற காட்சியை பார்க்கின்ற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த ஆண்டவனை ஏற்படுத்தி கொண்டு இந்த திருவாரூர் தேரை பார்ப்பதற்குத்தான் நாங்கள் பிறவி பயன் எடுத்தோமா என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இதிலே சிறப்பு என்னவென்றால், தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் அந்த திருவிழா என்கின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் வருவது விழாதிரு விழாதிரு. தமிழ் சமூகம் விழுந்து விடாமல் இருப்பதற்குத்தான் திருவிழா. அதிலும் இந்த தேர் திருவிழாவில் இன்றைக்கு நடைபெறுவது ஒத்திகை காட்சி. இது உருவத்தால் உயர்ந்தது, செயல்பாட்டால் சிறைந்தது, சிற்பத்தால் பண்பாட்டால் நாகரிகத்தால் உயர்ந்தது என்று அங்கிங்கனாதபடி ஒவ்வொரு செதில்களும் எண்ணி எண்ணி செதுக்கப்பட்ட இந்த திருவாரூர் தேர் பார்ப்பதே அழகு. பொதுவாக இந்தியனாக பிறப்பது சிறப்பு, அதிலும் தமிழனாக பிறப்பது கூடுதல் சிறப்பு. அதிலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இந்த திருவாரூர் தேரை பார்ப்பதற்கு இந்த மனித பிறவியில் பிறவி எடுத்ததனுடைய பயனே அழகுதான் என்பார்கள். அப்படி ஓடாமல் இருந்த தேரை இன்றைக்கு ஓடச் செய்து, ஆடாமல் இருந்த மனிதர்களை ஆட்டி ஆட்டி அற்புதமாக அந்த ஆண்டவனை பார்ப்பதற்காக இந்த முன்னோட்ட தேர் திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய திருக்கோவிலுடைய அறங்காவலர்கள், திருக்கோவிலுடைய சிவாச்சாரிய பெருமக்கள், அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்ல வேண்டும். இருந்தாலும் வார்த்தைகளுக்கு வர்ணம் பூசாமல் சொல்ல வேண்டும் என்றால், அது எதாவாக இருந்தாலும், தசராவாக இருந்தாலும், திருவண்ணாமலை தீபமாக இருந்தாலும், கந்த சஷ்டியாக இருந்தாலும், ஜோதி தரிசனமாக இருந்தாலும், இல்லத்தில் இருந்தபடியே எல்லாரும் ரசிப்பதற்கு படத்தை வடம் பிடித்து காட்டக்கூடிய தந்தி தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருவாரூரின் முன்னோட்ட தேரழகை பார்ப்பதற்கு எங்கள் முன்னோர் செய்த பாக்கியம் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த இனிமையான காட்சிகள் செவிகளில் பதிந்து இதயத்தை நனைக்கிறது. திரு மணிகண்டன், இப்பொழுது இந்த தியாகராஜர் கோவில் ஆழித்தேர் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. தேர் அப்படின்னாலே திருவாரூர் தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த தியாகராஜர் கோவில் பற்றிய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. நன்றி சகோதரி அவர்களே. ஆன்மீக அன்பர்களே, இனிய நேயர்களே, தேர் மட்டும் இன்றைக்கு புதுப்பிக்கப்படவில்லை, மக்களுடைய மனங்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர் மட்டும் புதுப்பிக்கப்படவில்லை, திருவாரூர் ஊரே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சிதம்பரம் கோபுரத்தால் அழகு, மதுரை மீனாட்சிக்கு அழகு கிளியால், ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அழகு அவள் அணிந்திருக்கக்கூடிய பச்சை பட்டாடையும் துளசி மாலையும். அதைவிட சிறப்பு என்னவென்று கேட்டால், தஞ்சாவூருக்கு நந்தியால் சிறப்பு. இப்படி தமிழகத்தின் கோவில் தலங்கள் ஒவ்வொன்றால் சிறப்பு என்றால், தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருதயமாக இருக்கின்ற திருவாரூருக்கு சிறப்பே அந்த தேர்தான். அப்படி ஓடாத தேரை இன்றைக்கு ஆன்மீக அன்பர்கள் ஒன்றிணைந்து இந்து சமய அறநிலையத்துறையோடு கைகோர்த்து, வணிக பரிமுக்களுடைய உதவியோடு, ஆன்றோர் சான்றோர்களுடைய நேர்த்தியோடு சேர்ந்து இன்றைக்கு அந்த தேரை புதுப்பித்து வர்ணம் பூசி நம்முடைய எண்ணங்களையும் வண்ணங்களையும் குடைத்து, ஆகா, அந்த காட்சிகளை பார்க்கின்ற போதே நம்முடைய விழிகளெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதிலே இன்னொரு சிறப்பு என்ன என்றால், காசிக்கோ கங்கைக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்று புனித நீராடி இன்பத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் நினைத்தால்தான் புண்ணியம் கிடைக்கும். ஆனால் திருவாரூரிலே பிறந்தாலே புண்ணியம் கிடைக்கும், திருவாரூரினுடைய தேரை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக வழிபாடு என்பது அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு என்று 3 நிலை உண்டு. 3வது நிலையில் இருக்கக்கூடிய உருவ வழிபாட்டில் முன்னோர்களும் நம்முடைய சான்றோர்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் நிறைமாத கர்ப்பிணியும்
திருக்கோயிலுக்கு சென்று ஆண்டவனை வழிபட முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டுக்கு ஒருமுறை இறைவனே தன்னை புனித வேடம் புனைந்து கொண்டு சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் சொல்ல, மங்கள வாத்தியங்கள் சொல்ல, ஊரார் கூடி நின்று திருத்தேர் விதி விழா வருவதுதான் மரபு. திருத்தேர் திருவீதி விழா வருவதுதான் மரபு. ஆனால் அந்த மரபு சில ஆட்களாக சற்று நின்று போனதை இப்போதும் தள்ளாமல் தளராமல் இவர்கள் அற்புதமாக அந்த ஓடாத தேரை ஒற்றுமையுடன் ஓடச் செய்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது திருவாரூர் ஒரு திட்டமிட்ட நகரம். அங்கே கோயிலும், கோயிலை சுற்றிய குளமும், குளத்தை சுற்றிய வணிகப் பெருமக்களும், அந்த இறைவன் திருவழி நிழலில் வாழக்கூடிய மக்களும் என்று தமிழருடைய பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய அந்த திருவாரூரின் தேரை பார்ப்பதே நமக்கு இந்த பிறவியின் புண்ணியம். இந்த பிறந்ததனுடைய நோக்கமே இறைவன் நாமத்தை சொல்ல, இந்த விழிகள் இருப்பதன் நோக்கமே இறைவனை காண, இந்த செவிகள் இருப்பதன் நோக்கமே திருவீதி உலா வருகின்ற போது தேரை நோக்கி அரோகரா என்கின்ற சத்தம் சொல்வதற்கு என்றுதான். அப்படி தெருவெங்கும் திருத்தேர் விழா வருகின்ற போது நம்முடைய இல்லம் சுத்தமாகிறது, உள்ளம் சுத்தமாகிறது, ஊர் சுத்தமாகிறது. இப்படி அங்கிங்கனாதபடி எங்கும் அசுத்தத்தை போக்கி மன இருளை நீக்கி உள்ளத்திலே இறைவனை எம்பெருமானை குடிகொள்வதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த தேர் திருவிழா. இதனுடைய வெள்ளோட்டம் பிறகு பார்க்க இருக்கின்றோம். நன்றி.